ஆபத்து காலத்தில் நமக்கு உதவி செய்கிற ஆண்டவராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். காற்று பலமாயிருக்கிறதை கண்டு பயந்து அமிழ்ந்து போகையில், ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்டான். உடனே இயேசு கையை நீட்டி அவனை பிடித்து, அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்றார். இயேசு சீஷர்களை பார்த்து, நீங்கள் இந்த படகில ஏறி அக்கறைக்கு போங்கள் என்று அனுப்புகிறார். இவர் படகிலே பிரயாணம் பண்ணி போகிறார்கள். இயேசு தனித்து ஜெபிக்க போய்விட்டார். நடு ராத்திரி ஆகிவிட்டது. பின்பு கடலிலே நடந்து இயேசு வருகிறார். அவர் தான் தேவனுடைய குமாரன் ஆகிவிட்டது. நடந்து அந்த வரும்பொழுது இவர்கள் பயப்படுகிறார்கள். சீஷர்கள், பயப்படாதங்கப்பா, நான் இயேசு தான் சொல்லுகிறார். அவர் படகை நோக்கி வருகிறார். படகை நோக்கி வரும்பொழுது படகிலிருந்து பேதுரு சொல்கிறார், இயேசுவே, ஆனால் நானும் இந்த கடல் மேல நடக்கட்டுமா, தண்ணி மேல நடக்கட்டுமான்ற ஒரு வாஞ்சிய ஆசையோடு கேட்கும்போது, பேதுரு நீ வா அப்படின்னு சொல்றாரு. உடனே பேதுரு கடல் மேல் நடக்கிறான். நடந்த உடனே இயேசு பார்த்து அழகா நடந்து போயிட்டு இருக்கிறான். அந்த தண்ணி மேல் நடக்க முடிகிறது. ஆனால் அலைகளும் அதிகமா இருக்கு. காற்று இருக்கும்போது சற்று சைட்ல திரும்பி பார்க்கிறான். நடந்தது என்ன தெரியுமா? பயம் வந்துருச்சுது. உடனே தண்ணீர்ல மூழ்கிட்டாரு. மூழ்கின உடனே கத்துறாரு, இயேசுவே என்னை ரட்சி, நான் மூழ்கி போகிறேன், அமிழ்ந்து போகிறேன், நான் செத்து போயிருவேன்னு சொல்லும் போது இயேசு வேடிக்கை பார்க்கல. உடனே தன்னுடைய கையை நீட்டி அவனை தூக்கி எடுத்து, ஏன் நீ சந்தேகப்பட்டா, ஏன் சூழ்நிலையை பார்க்கிற சுற்று, என்னை பார்த்து நீ நடந்து வர வேண்டியதானு சொல்லுகிறார். அப்படியே படகிற்கு கொண்டு சேர்க்கிறார். பத்திரமாய் படகும் படகில் உள்ளவர்களும் அக்கறை போய் சேருகிறார்கள். நம்முடைய ஆண்டவர் எந்த சூழ்நிலை நம்மளை கைவிட மாட்டார். ஆனால் ஒன்றே ஒன்று, நம்முடைய பார்வை அவர் மேல் இருக்க வேண்டும். நம்முடைய எண்ணங்கள் அவர் மேல் இருக்க வேண்டும். நாம் கூப்பிடும் பொழுதும் அவரை நோக்கித்தான் கூப்பிட வேண்டும். செய்து பார்த்தால் நிச்சயமாகவே கர்த்தர் உதவி செய்வார். சாது சுந்தர் சிங் என்ற வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட தேவனுடைய தாசனுடைய வாழ்க்கையில நடந்த ஒரு சம்பவம். அவர் இமயமலை பகுதி, திபெத், அந்த பகுதியில் தான் அதிக ஊழியம். அங்கு ஒரு ஊழியத்தை செய்யும் பொழுது ஊழியம் செய்யக்கூடாது என்று தடை பண்ணினார்கள். இவரை பிடித்து ஒரு பாலான கிணத்துக்குளத்துக்கு போட்டாங்க. அங்க கொடுக்கப்படுற தண்டனை அங்க போட்டு சீல் வச்சிருவாங்க, மூடிடுவாங்க. உங்கே பட்டினி கிடந்து சாக வேண்டியதான அழுகி போன சரீரங்களும் எலும்புகளும் தான் கிடைக்கும். தூக்கி போட்டதுனால அங்க பார்த்தா சுற்றிலும் துர்நாற்றம். ஏற்கனவே நிறைய பேருக்கு தண்டனை கொடுத்த தண்டனைக்காக பயன்படுத்துகிற ஒரு கிணறு. அதை அழகா லாக் பண்ணி பூட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. விழுந்ததுல கையை அடிபட்டு ஒடிந்து போன ஒரு நிலைமை. வாலி புலம்புறார், என்ன பண்ண, இருள், துர்நாற்றம், பசி. ஆண்டவர் உமக்குத்தான ஊழியம் செய்து முறுமுறுத்துட்டு கொண்டிருக்கல. இந்த நேரத்தில் ஆண்டவர் நோக்கி கூப்பிடுகிறார். ஆண்டவரை, நிர்பந்தமான சூழ்நிலை நான் மாட்டிட்டு இருக்கிறேன், என்னை தப்புவிக்க யாராலும் முடியாது, எந்த ஒரு மனுஷனுக்கும் நான் உள்ள கிடக்கிறது தெரியாது. அப்படி இருந்தாலும் இந்த இருக்கிற ஜனங்களை மீறி, அங்குள்ள தலைவர்களை மீறி என்னை தூக்கி விட முடியாது. ஏற்கனவே பூட்டி சீல் வைக்கப்பட்டு விட்டது. கூப்பிடும்போது நடந்தது என்ன தெரியுமா? திடீரென்று சொல்லி அந்த கிணற்றின் மேல் பகுதி திறக்கப்படுகிறது. சத்தம் கேட்கிறது. உள்ளே ஒரு கயிறு விடப்படுகிறது. அடுத்துள்ள சுந்தர் சிங் அதை பிடித்துக்கொள், அதை பிடித்துக் கொள்கிறார். தூக்கி வெளியே விடப்படுகிறார். வெளியே விட்ட உடனே திரும்பி பார்க்கிறார், யாரையும் காணும். இயேசு தம்முடைய தூதனை அனுப்பி அந்த இடத்துல விடுவிக்கிறார். திரும்பவும் போய் இந்த ஜனங்கள் மத்தியில பேசுறாரு. எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. அவரை உள்ளத்துக்கு போட்டு லாக் பண்ண அந்த லாக்குடைய கீ என்கிட்ட தான் இருக்கு, யார் திறந்து விட்டது சொன்னார். ஏசு என்னை விடுவித்தார். ஏசு என்னை தூக்கி விட்டார். நீங்க என்ன கொன்று விடலாம் நினைச்சீங்க, அழித்து விடலாம் நினைச்சீங்க. நான் முடிந்து விட்டது கதை இல்ல. நான் ஆராதிக்கிறேன் தேவன், நான் பிரசங்கிக்கிறேன் தேவன். நீங்க குளிரத்துக்கு போட்டாலும் சாக முடியாத நிலைமை ஏற்படுத்தலாம். அவர் ஜீவனோடு இருக்கிறார். எனக்கு ஜீவன் கொடுத்துக்கும் போது அந்த கிராமமே கர்த்தர் பக்கம் திரும்பிடுச்சுதான். பாருங்க, எவ்வளவு மகிமையான ஒரு அற்புதம், அதிசயம். இன்னைக்கு ஒருவேளை கடன் பிரச்சனையில் முங்கிட்டு இருக்கிறீங்களா? பலவீனத்துல சோர்ந்து போய் மரணத்தை நோக்கி பிரயாணம் பண்றேன், மரணம் எனக்கு பக்கத்துல இருக்குன்னு சொல்றீங்களா? மரணத்தை ஜெயித்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு தொடுதல் போதும், ஒரு பார்வை போதும், ஒரு வார்த்தை போதும். ஏன், தன்னுடைய கரத்தை நீட்டியே உங்கள் படுக்கையை மாற்றும்படியா தூக்கி விடுவார். நடக்கும்படியா வைப்பார், ஓடும்படியா வைப்பார், உங்கள் வேலையை நீங்கள் செய்யும்படியாக வைப்பார். தடைகள் மாறும். ஜெபிப்பு மாண்பின் தகப்பனே, நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்கிற தேவன். அமிழ்ந்து போகிற பேதுருவை தூக்கி எடுத்தீங்கப்பா. தூக்கி எறியப்பட்டு கொல்லும்படியா சாகும்படியாக போட்ட சாது சுந்தர் சிங்கம் தூக்கி எடுத்து விடுவித்தேன், பயன்படுத்தினேன். இந்த நாளிலும் உதவியற்று, நம்பிக்கையற்று, பலனற்று, எல்லா பக்கங்களிலும் ஒத்தாசையற்று தடுமாறுகிற பிள்ளைகளை கண்ணோக்கி பார்த்து தூக்கி நிறுத்துவீராக. உம்மிடத்திலிருந்து ஒத்தாசைகள் வரட்டும், உம்மிடத்திலிருந்து வல்லமை வரட்டும், உம்மிடத்திலிருந்து பலன் வரட்டும், உம்மிடத்திலிருந்து நன்மைகள் வரட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். சுகமும் சமாதானம் கூடாரங்களில் இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்வீராக. அற்புதத்தின் தேவன் என்பதை காண்பிப்பதற்காக நன்றி.
நடத்துவதற்காக நன்றி. இந்த நாள் ஒவ்வொருவரும் மடங்கடிக்கப்பட்டவர்களா இருக்கலாம், விழுந்து கிடக்கிறவர்களா இருக்கலாம், பின்வாங்கி போனவர்களாக இருக்கலாம், சோர்ந்து போனவர்களா இருக்கலாம், தள்ளப்பட்டவர்களா இருக்கலாம். ஒவ்வொருடைய கரம் நீட்டப்பட்டு தூக்கி நிறுத்தும்படி ஜெபிக்கிறேன். செய்வதற்காக நன்றி. கர்த்தர் ஒவ்வொரு தூக்கி நிறுத்துவார், மகிமைப்படுத்துவாரு, சோர்ந்து போக விட மாட்டாரு. மீண்டும் அவங்க பிரயாணத்தை தொடர்பு செய்வார். வார்த்தையின்படியே செய்வதற்காக நன்றி. தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கும் துதிக நம்மை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். தூக்கி நிறுத்துகிற தேவனா இருப்பதற்காய் ஸ்தோத்திரம் என்று சொல்லி இந்த நாளிலும் அவரை நோக்கி கூப்பிட்டு நம்முடைய காரியங்களை தொடருவோம். கர்த்தர் தொடர்ந்து நம்மை நடத்துவார். அந்த சிந்தனையோடு நாளை தொடர்வோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.